மணி ரசத்துக்குள்ள எல்லாம் செட் பண்ணுங்க. அந்த வட்டை அனீஸ் அந்த வட்டை அரிசி கொதிச்சுன்னா அரிசியை பாரு, தீயை ஏற்று டக்குனு தீயை ஏற்று. வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி ஸ்டைலில் நம்ம கோயில் ஃபங்க்ஷனில் 1000 கிலோ பன்னி இறைச்சி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பன்னிக்கறி வறுவலுங்க, அதுவும் கன்னியாகுமரி ஸ்டைலில். வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாமா? இப்போ கனமான ஒரு பாத்திரங்க, அதில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. சுருள் பட்டை, அது கூடவே வந்துட்டு ஜாதி பத்திரி, அது கூடவே வந்துட்டு ஏலக்காயுமே சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம கல்பாசி சேர்த்துக்கலாம், அது கூடவே வந்துட்டு ஸ்டார் பூ வந்து சேர்த்துக்கிறாங்க, கிராம்பு சேர்த்துக்கலாங்க, அதுக்கப்புறம் சீரகம் வந்துட்டு சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு, பச்சை மிளகா சேர்த்துக்கலாம், கருவேப்பிலையுமே சேர்த்துக்கிட்டாங்க. இது எல்லாமே சேர்த்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், அது கூடவே ரம்பா இலைகளுமே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறாங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்துட்டு இறைச்சி வந்து சேர்க்கிறோங்க. பன்னிக்கறியை வந்து சேர்த்து அந்த வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாங்க கறியை. அப்புறம் மிச்சமுள்ள கறியுமே எல்லா கறியுமே கொட்டி நல்லா வந்து பிரட்டி விட்டுக்கிறாங்க. பிரட்டி விட்டதுக்கு அப்புறமா நம்ம இந்த கறிக்கு தேவையான அளவு தக்காளி வந்து சேர்த்துக்கலாங்க. இப்ப தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் அது கூடவே வந்துட்டு நம்ம புளி கரைசல் வந்து சேர்த்துக்கலாம். புளி கரைச்சு நல்லா எடுத்து வச்சிருக்கோம். இப்ப அதையுமே இது கூட சேர்த்து நல்லா எல்லா கறியிலையும் படுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறாங்க. இப்ப தேவையான அளவு மஞ்சத்தூளுமே சேர்த்தாச்சுங்க. மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வந்து கிளறி விடுங்க. கறியை நல்லா வேகணுங்க. அரைவேக்காடு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்றாங்க. அதுக்கப்புறம் மசாலா தூள் எல்லாமே ஆட் பண்றாங்க. இதுல என்னென்ன மசாலாலாம் பாத்தீங்கன்னா மல்லித்தூள், மிளகாத்தூள், மட்டன் தூள், கறி மசாலா தூள், மிளகு தூள், சீரக தூளுங்க. இந்த எல்லா தூளும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம சோம்பு தூளுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்ப இந்த பன்னிக்கறி வறுவலுக்கு தேவையான அளவு உப்புமே சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கிறாங்க. அடுத்த 20 நிமிஷம் இந்த மசாலா கூட நல்லா கறியை வேக வச்சு எடுத்தீங்கன்னா சும்மா வேற லெவல் டேஸ்ட்ல டிடி குக்கர்ஸ் கேட்டரிங்ல இருந்து நம்மளுக்கு தரமான ஒரு பன்னிக்கறி வறுவல் வந்து ரெடி ஆயிருங்க. ஃபைனலா வந்து மல்லி இலை தூவிக்கலாங்க. மல்லி இலை தூவினதுக்கு அப்புறமா கருவேப்பிலையுமே தூவி கை நிறையா, அது கூடவே வந்துட்டு ரம்பா இலைகளுமே நல்லா செதுக்கி விடுறாங்க. செதுக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு தரமான ஒரு பன்னிக்கறி வறுவல் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. ஆவி பறக்க பறக்க சும்மா மணக்க மணக்க பன்னிக்கறி வறுவல் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி தரமா செய்யணும்னா மறக்காம கன்னியாகுமரியில உள்ள டிடி டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம கூட யார் வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டிடி டீம் கூட இல்ல, டிஜிட்டல் மீனவன் ஒரு யூடியூப் சேனல்ல இருந்தா நம்ம தம்பி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்க தான் நம்மளோட வீடியோவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட யூடியூப் சேனல், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணி அவங்களுக்குமே சப்போர்ட் பண்ணுங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன். அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா டிடி குக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டரிங் வச்சு பயங்கரமா வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடுமே வந்துட்டு சிறப்பா வந்துட்டு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. கல்யாண, காது குத்து, கொடை விழா, அந்த மாதிரி திருவிழா ஃபெஸ்டிவல் எல்லாத்துக்குமே வந்து பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ணனுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. நம்ம சேனலுமே வந்து சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இப்ப கன்னியாகுமரியில நம்பர் 1 கேட்டரிங் டிடி குக்கர்ஸ் தான் சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா பெருமையா தான் இருக்கு. இன்னும் நிறைய இது இடத்துக்கு போகணும், நிறைய கேட்டரிங் அட்டன் பண்ணணும், அப்படி வளர்ந்துட்டு வந்துட்டே இருக்கும். கண்டிப்பா நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. பாய் மக்கா.